ஓம் சாந்தி. ஆழ்ந்த ரகசியம் பட்டியினுடைய 6வது நாள். ஜப்பானில் 2 மடாலயங்கள் இருந்தது. புத்த மடாலயம் தெற்கே ஒன்று, வடக்கே ஒன்று. மடாலயம் அப்படின்னா ஆன்மீக ஸ்தலம், உண்மையான ஆழ்ந்த அமைதி கிடைக்கக்கூடிய இடம் அது. ஆலயம் என்றாலே ஹை வைப்ரேஷனல் பிளேஸ், உயர்ந்த அதிர்வலைகள் கொண்ட இடம். ஆனால் 2 மடாலயங்களுக்கு நடுவிலே மிகுந்த பகைமை இருந்தது. 2 மடாலயத்தைச் சேர்ந்தவர்களுமே ஒருவர் மற்றவர்கள் மீது மிகுந்த வெறுப்பு கொண்டு கோபம் கொண்டு இருந்தார்கள். அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வது கிடையாது. 2 மடாலயத்தைச் சேர்ந்தவர்களும். இந்த 2 மடாலயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் லட்சியம் ஒன்றுதான் இருந்தது, பகைமை. பகைமை அப்படி இருந்தது. 2 மடாலயங்களைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு கூட சொல்லப்பட்டிருந்தது, எதிரே உள்ள மடாலயங்களில் இருப்பவர்களிடம் பேசக்கூடாது என்று. ஆனாலும் குழந்தைகள் தானே. ஒருமுறை ஒரு மடாலயத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவனும் இன்னொரு மடாலயத்தைச் சேர்ந்த சிறுவனும் பஜாரில் சந்தித்து கொள்கிறார்கள். ஒரு சிறுவன் கேட்டான், நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று. இன்னொரு மடாலயத்தைச் சேர்ந்தவர் சொன்னார், நான் காற்று செல்லும் வழியில் செல்லுகின்றேன் என்று. இந்த சிறுவனுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இதற்கு பதிலுக்கு என்ன சொல்வது என்று பேசாமல் வந்துவிட்டான் இந்த மடாலயத்தைச் சேர்ந்தவர். தன்னுடைய மடாலயத்தைச் சேர்ந்த குருவிடம் சொன்னார் நடந்ததை பற்றி. எல்லாரும் சொன்னாங்க, இது நமக்கு பெரிய அவமானம், பெருத்த அவமானம். பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இது நல்ல விஷயமே இல்லை. அந்த பையன் உனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டான். அந்த சிறுவனுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும். நாளைக்கு மீண்டும் பஜார் போ, நாளைக்கு மீண்டும் சந்திக்க வேண்டும் அந்த சிறுவனை. நீ கேளணும் எங்கே போகிற என்று. அவன் பதில் சொல்வான், காற்றை இழுத்துட்டு போகக்கூடிய இடத்துலன்னு சொல்லுவான். நீ பதிலுக்கு சொல்லணும், காற்றே இல்லை என்றால் எங்கே போவாய் என்று கேட்கணும் அப்படின்னு இந்த சிறுவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த சிறுவன் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான் இரவு முழுவதும். நம்ம என்ன பதில் சொல்லணும், என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு. பஜாரில் அதே போல் அடுத்த நாள் போகிறார். அதே மாதிரி அந்த சிறுவனை சந்திக்கின்றான். இந்த சிறுவன் எங்கே போகிறாய் என்று கேட்குறாங்க. ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி. அந்த பையன் சொன்னான், இந்த கால் என்னை எங்கே கொண்டுட்டு போதோ அங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். கேள்வி கேட்ட சிறுவனோ மீண்டும் குழப்பம் அடைந்து விட்டான். இப்போ இதற்கு என்ன பதில் சொல்ல? எக்ஸாமுக்காக தயாராயாச்சு, பதிலை மனப்பாடம் பண்ணியாச்சு. ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸ், அதிலிருந்து கேள்வி வந்துடுச்சு. என்ன செய்கிறது? மீண்டும் குழப்பம் அடைந்து விட்டான். மீண்டும் அந்த சிறுவன் மடாலயத்துக்கு வருகிறான். தன்னுடைய குருமார்களிடம் கூறுகிறான். குருவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. மீண்டும் நாம் தோல்வி அடைந்து விட்டோம். அவர்கள் மீண்டும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நாளைக்கு நீ போ, மீண்டும் கேள்வி கேள், எங்கே போகிறாய் என்று. அவன் பதில் சொல்வான், கால் செல்லும் இடத்தில். அப்போ நீ சொல்லணும், ஒருவேளை காலே இல்லை என்றால் எங்கே போவாய் என்று கேள். சிறுவன் மீண்டும் அடுத்த நாள் செல்கிறான், கேட்கின்றான் அதே போல எங்கே போகிறாய் என்று. அந்த அடுத்த சிறுவன் சொல்கிறான், நான் பஜாருக்கு போகிறேன். இது ஒரு ஜென் துறவி கதை இதோடு முடிவடைகிறது. மனப்பாடம் செய்த பதில், கடன் வாங்கிய பதில், வெளியிலிருந்து வாங்கப்பட்ட பதில், புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட பதில், மற்றவர்களிடமிருந்து பெற்ற பதில் நம்மை சத்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது. சத்தியம் என்பது அனுபவம். இது ஏகாந்தத்தினுடைய யாத்திரை. தனிமையாக இந்த பாதையில் நாம் நடந்து செல்ல வேண்டும். திடீரென்று சத்தியம் என்பது ஒரு கணத்தில், நாம் அறியாத கணத்தில் வெளிப்படும். வெறுமனே படிப்பதால் மட்டுமே, சிந்தனை செய்வதால் மட்டுமே சத்தியம் வரை நாம் போய் சேர முடியாது. வாழ்வின் சத்தியம் என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுகத்தினுடைய மார்க்கம் என்ன? ஏன் இவ்வளவு குழப்பங்கள், ஏன் இவ்வளவு சிரமங்கள், ஏன் இவ்வளவு உழைப்பு? இன்றைய அவ்யக்த வாணியில் பாபா சொன்னார், உங்களுடைய குஷி எப்படி இருக்கணும்? எதையும் சாராது இருக்க வேண்டும். நிராதார். யாரை பார்த்தும் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். 6 விஷயங்கள்
பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு சாதனத்தின் மீதும் ஆதாரம் வேண்டாம். சாதனம் என்றால் அர்த்தம் எந்த ஒரு பொருள், ஏதாவது சில வசதிகள், சில பொருட்கள், அது இருந்தால் எனக்கு குஷி. குஷி என்பது உள்ளார்ந்த விஷயம், ஆழத்தின் விஷயம். கொண்டாட்டம், ஆன்மீக கொண்டாட்டம். அதற்கும் பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? பொருள் அழியக்கூடியது, இன்று இருக்கும் நாளை இருக்காது. உங்களுடைய குஷியோ எந்த ஒரு வெற்றியினுடைய ஆதாரத்திலும் இருக்க வேண்டாம். பரீட்சை எழுதினோம், பாஸ் பண்ணோம், இன்டர்வியூ கொடுத்தோம், பாஸ் பண்ணோம், உடனே குஷி. ஏதோ ஒரு சேவா செய்கிறோம், வெற்றி கிடைக்கிறது, உடனே குஷி ஏற்படுது. எல்லைக்கு உட்பட்ட பிராப்தி, உலகாய பிராப்திகள், பணம் கிடைச்சிடுச்சு நிறைய, உடனே குஷி. எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் பூர்த்தியாகுகிறது. ஒரு ஆசை இருந்தது, இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அது கிடைக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டும், மிக பெரிய ஆள் ஆகணும், நிறைய டிகிரி கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், பணம் கிடைக்கணும். எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகள், எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் பூர்த்தி அடைதல், சாதனங்கள், வெற்றி. எல்லோரும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ். நமது சேவைக்கான லட்சியம் என்பது பிரசித்தி இல்லை, பெயர் புகழ் பெறுவது இல்லை, பவித்திரத்தாதான். எல்லாரும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி ஒரு பிரம்மை? சொற்பொழிவு செய்யக்கூடிய சேவை இருக்கிறதென்றால் லட்சியம் என்ன? நிரகங்காரியாக இருக்க வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும். எந்த சேவையாக இருந்தாலும் எல்லைக்கு உட்பட்ட பெயர் புகழ் ஏற்றுக்கொள்ளுதல். டிசையர் ஃபார் ஃபேம் இஸ் த worst ஆஃப் ஆல் த டிசையர். புகழுக்கான ஆசை இருக்கும் ஆசைகளிலேயே மிக மோசமானது ஆன்மீக மார்க்கத்தில். ஏனெனில் இதுவும் ஒரு பந்தனம்தான். ஆறாவது, இது நல்லாக இருக்கிறது. மனிதன், ஏதாவது ஒரு இடம், லைக்ஸ் டிஸ்லைக், விருப்பம் விருப்பமற்ற நிலை, வெறுப்பு. லைக்ஸ், பிரைஸ், அப்ரிசியேஷன், புகழ், விருப்பமடைதல், பாராட்டுதல், எல்லாமே எல்லைக்கு உட்பட்டவை. இன்றைய அவ்யக்தவாணி 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 1986. ஹோலி ஹன்ஸ், புனிதமான அன்னப்பறவைகள். குஷி என்றால் அர்த்தம் என்ன? குஷி எப்பொழுது பிராப்தியாகும்? பவித்திரத்தா இருக்கும் பொழுதுதான். பவித்திரத்தாவினுடைய விளக்கம் என்ன? இந்த முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது 3 வார்த்தைகள். வியர்த்தம், வீணானது. அயதார்த், சரியற்றது, சாதாரணம். இந்த 3 விஷயம் எதில்? சங்கல்பம், பேச்சு, கர்மத்தில். இது இருந்தாலும் அதற்கு பேர் அபவித்திரத்தா. அபவித்திரத்தா இருந்தால் என்ன இருக்கும்? குஷி இருக்காது, துக்கம் இருக்கும். இந்த 3 வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன? எல்லாவற்றிற்கும் முதலாவதாக அயதார்த் அப்படின்னு அர்த்தம் என்னது? யதார்த்தமற்றது அப்படின்னா அர்த்தம் என்ன? அயதார்த்த எண்ணங்கள், பேச்சு, கர்மா. அயதார்த்த, யதார்த்தமற்றது. எது யதார்த்தம் இல்லையோ, எது சரியில்லையோ, எது துல்லியமானது இல்லையோ, எது நேரத்தின் அனுசாரம் இல்லையோ, நான் நாளையிலிருந்து எல்லாவற்றையும் சரியாக செய்வேன், நாளையிலிருந்து செய்வேன். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர் கர்மத்திற்கான யாத்திரை உள்ளது. நாம் யாருடைய யாத்திரையிலும் எதுவும் செய்ய முடியாது. யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கத்தான் செய்யும், தானாகவே கிடைக்கும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ராமா, ஆட்டோமேட்டிக் மிஷினரி இயங்குகிறது. நாம் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம். புகழ் அல்லது நிந்தனை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் தாமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது.
ஆன்மீக யாத்திரையில் எல்லாவற்றை விட சக்திசாலியானவர் யார் எனில், யார் எல்லோரை விட அதிக விடுபட்டவராக இருக்கிறாரோ அவர்தான். யதார்த், நம்மை நாமே பார்க்கணும். நம்முடைய எவ்வளவு பேச்சுக்கள் யதார்த்தமாக இருக்கிறது, நம்முடைய எத்தனை செயல்கள் யதார்த்தமாக இருக்கிறது. இரண்டாவது வியர்த்தம், வீணானது. எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் கூகுளை சர்ச் பண்ணுறது, யூடியூப் சர்ச் பண்ணுறது, இன்டர்நெட் சர்ச் பண்ணுறது, அமேசான் சர்ச் பண்ணுறது, தேடி பார்க்குறது, எந்த ஒரு இலக்கும் இல்லாமல், இது எல்லாமே வீணானதின் கணக்கு. வீணானது என்றால் இன்றைக்கு டிஃபன் என்ன, வீணானதுன்னா அர்த்தம் என்ன, நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். வீணானது என்றால் அர்த்தம், இவங்களை எப்படி நான் மகிழ்ச்சிப்படுத்துறது. மூன்றாவது சாதாரணத்தன்மை. இன்றைக்கு வெப்பநிலை எவ்வளவு, இன்னைக்கு நமக்கு உருளைக்கிழங்கு சப்ஜி கிடைக்குமா கிடைக்காதா. பாபா சொன்னார், இந்த மூன்றுமே என்ன, இம்பியூரிட்டி, அபவித்திரத்தா. அபவித்திரத்தா இருந்தால் என்ன ஆகும், மகிழ்ச்சி இருக்காது, குஷி இருக்காது. குஷி என்றால் அர்த்தம் பவித்திரத்தா. குஷி என்றால் வீணானவை இல்லை, குஷி என்றால் யதார்த்தம் இல்லை, குஷி என்றால் சாதாரணம் இல்லை, குஷி என்றால் உழைப்பு இல்லை, குஷி என்றால் குழப்பம் இல்லை. குஷி என்றாலே அர்த்தம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை. குஷி என்றால் ஹைவே, நெடுஞ்சாலை. குஷி என்றால் எந்த விதமான ஜிக்ஸாக் சந்து பொந்துகளில் அலைவது கிடையாது. ஒரு மனிதர், ஏற்கனவே கேட்டிருப்போம், ஒரு மனிதர் தன்னுடைய நாயோடு நடந்து போகிறாங்க. 2 மணி நேரத்துக்கான அது பாதை, அது 2 பேரும் சேர்ந்து தான் கிளம்புறாங்க. அந்த மனிதர் 2 மணி நேரத்தில் கிளம்பி வந்து சேர்ந்துட்டார். ஆனால் அந்த நாய் வந்து சேர்றதுக்கு 6 மணி நேரம் ஆச்சு. ஏனெனில் அந்த நாய் வந்து ஒவ்வொரு சந்து பொந்தாவது போயிட்டு இருந்துச்சு, அது கட்டாயம் போக வேண்டி இருந்துச்சு. ஒவ்வொரு டப்பாவையும் புரட்டி பார்க்க வேண்டி இருந்துச்சு, ஒவ்வொரு குப்பை தொட்டியையும் பார்க்க வேண்டியிருந்துச்சு என்ன இருக்கிறது. இன்னொரு நாயை முகர்ந்து பார்த்துட்டு வர வேண்டியிருந்துச்சு. ஆகவே அந்த நாய்க்கு வந்து சேர்வதற்கு அதிகம் 4 மணி நேரம் ஆச்சு. சிக்ஸாக் பாதையில் அந்த நாய் சென்றது. மனிதன் நேரடியாக வந்து சேர்ந்துட்டான். பாபா சொல்கிறார், லட்சியம் என்ன, நோக்கம் என்ன, இலக்கு என்ன, அதன் மீது கவனம் வையுங்கள். சந்து பந்துகளில் போகாதீர்கள், எல்லைக்கு உட்பட்டதில் போகாதீர்கள், நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். யார் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, என்ன சொல்லிகிட்ருக்கிறாங்க, இது நமக்கு தேவையில்லை. ஏனெனில் நாம் நிறைய தூரம் இன்னும் செல்ல வேண்டி இருக்கிறது. யாத்திரை நீண்டது. எத்தனை முறை நாம் கீழே விழுந்துட்டோம், எத்தனை முறை நாம் அலைந்து திரிந்திருக்கிறோம். வழி தெரியாமல் தன்னுடைய சேவையை பிராமண வாழ்க்கையில் செய்யப்பட்ட பாவத்திற்கான பச்சாதாபம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சேவை என்பது என்னது, என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பிராமண வாழ்க்கையில் நான் என்ன பாவங்கள் செய்திருந்தேனோ அதற்கான பச்சாதாபம், பிராயச்சித்தம் செய்வதற்கான ஒரு கடைசியான வாய்ப்பு, சான்ஸ். சொற்பொழிவு செய்யும் சேவை இருக்கிறது என்றால் ஒரு பொழுது இப்படி நினைக்காதீங்க, நான் கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் கற்றுக் கொடுக்கல, கற்றுக்கொள்வதற்காக கற்றுக் கொடுக்குறேன். எதற்காக கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன், நான் கற்றுக்கொள்வதற்காக கற்றுக் கொடுக்குறேன். சொற்பொழிவு செய்கிறவங்க இதை ஞாபகத்தில் வைக்கணும். பார்வையாளர்கள், அங்கே யாரும் மனிதர்கள் இல்லை, சிவபாபா மட்டும்தான் இருக்கிறார். நான் அவருக்கு எதிராக இருக்கின்றேன். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரசாதத்தை போல அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். ஐ டீச், ஐ ஸ்பீக் ஃபார் ரெப்பண்டன்ஸ், நாட் ஃபார் ப்ரைஸ். நான் பேசுவது, நான் சொற்பொழிவு செய்வது எனக்கான பிராயச்சித்தமே தவிர எந்த ஒரு புகழும் இல்லை. நான் செய்த பாவத்திற்கான பிராயச்சித்தமே தவிர புகழுக்கான விஷயம் இல்லை. பாபா கூறுகிறார், சந்து பொந்துகளில் அலையாதீர்கள், முன்னேறி செல்லுங்கள். நெடுஞ்சாலையில் குஷி. சேவைக்கான லட்சியம் என்ன, சேவை என்றாலே சுய முன்னேற்றம் இருக்க வேண்டும். அதனில் சுய பிராப்தி ஏற்பட வேண்டும். சுய முன்னேற்றமே நடக்கலை, சேவையினால் அகங்காரம் ஏற்படுகிறது நிறைய பேருக்கு. சேவையில் நான் என்றது வந்து விடுகிறது, நான் சொன்னேன். சுய முன்னேற்றம் இதில் ஏது இருக்கிறது, இது ஒரு சேவையே கிடையாது.
இது சேவை இல்லை. சேவை செய்த பிறகு அனுபவம் ஏற்படணும். என்ன அனுபவம் ஏற்படணும்? சுய முன்னேற்றம், சுய பிராப்தி ஏற்படணும். 3வது திருப்தி கிடைக்கணும். பாபா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட சேவையை விட்டுடுங்க. இதெல்லாம் கிடைக்கலன்னா அப்படி ஒரு சேவையை விட்டுடுங்க. எதில் குழப்பம் ஏற்படுது, எதில் போட்டி நடக்குது, எதில் அதிருப்தி ஏற்படுகிறது, எதில் குஷி நஷ்டமாகுகிறது, எதில் அடுத்தவங்களை கீழே தள்ளக்கூடிய பாவனை இருக்கிறது, எங்கே உரசல் மோதல் ஏற்படுகிறது, 2 ஆத்மாக்களுக்கு மத்தியில், 2 பேருடைய சமஸ்காரத்தின் மத்தியில் மோதல் ஏற்படுகிறது என்றால் அந்த சேவை வேண்டாம். அந்த சேவையை விட்டுடுங்க. சுய முன்னேற்றம் இருக்கிறதா, சுய பிராப்தி இருக்கிறதா, அதுதான் சேவை. இது இல்லை என்றால் அதற்கு பேர் சேவையே இல்லை. குஷியே இல்லைன்னா அது வெறும் மெக்கானிக்கல், அது ஒரு ரோபோட்டிக், அது ஒரு எந்திரத்தன்மை. எதையாவது ஒன்றின் மீது சார்ந்து இருக்கிறது, போட்டி இருக்கிறது என்றால் அது சேவையே இல்லை. பொறாமை, வெறுப்பு, அபிமானம், அவமானத்தின் பாவனை உற்பத்தி ஆகுகிறது என்றால் அது எப்படி சேவையாகும்? அது நடக்கத்தான் செய்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நாம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். தவறான பாதையில் சென்ற பிறகு என்ன வேண்டியிருக்கும்? முதல்ல நிப்பாட்டணும். சூட்சமமான சோதனை செய்ய வேண்டும். பாபா முரளியில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. தன்னைத்தானே பாருங்கள், சூட்சம சோதனை செய்யுங்கள். சேவா நிறைய செஞ்சாச்சு, பெயர் நிறைய வாங்கியாச்சு, ஆனால் தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. சேவை செய்த பிறகு முழு நாளும் சேவா செய்கிறாங்க, ஆனால் இரவு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நேரத்தை போக்குறாங்க. அவ்வளவு நிம்மதியற்ற தன்மை, அவ்வளவு ஆசை. அதற்கு சேவா செய்யாமல் இருக்கிறது எவ்வளவோ நல்லது. ஏதோ தன்னுடைய வேலையை செய்தாங்க, தூங்குனாங்க, அவ்வளவுதான். சேவா நிம்மதியற்ற தன்மையை உருவாக்கி விடுகிறது. சேவையினுடைய காட்டில் தபஸ்யா தொலைந்து போய்விடுகிறது. சேவையினுடைய லட்சியம் சுய முன்னேற்றம். சேவையினுடைய லட்சியம் என்னது? சுய பிராப்தி. சேவையினுடைய லட்சியம் என்னது? மகான் தன்மையினுடைய அனுபவம். சேவையினுடைய லட்சியம் என்ன? திருப்தி. எந்த சேவையாக இருந்தாலும் சரி, வீடு கூட்டுறதாக இருந்தாலும் சரி, எனக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னு சிலர் நினைக்கிறாங்க. பேசி முடித்த பிறகு என்ன நினைக்கிறாங்க? ஆஹா, லைக்ஸ், சப்ஸ்கிரைபர், அப்புறம் என்னது, வியூவர்ஸ். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னது? சேவை சார்ந்ததாக இருக்கிறது. கமெண்ட்ஸ் என்ன? 10 பேர் சொல்லிட்டாங்க ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். என்னாச்சு? வெளிப்புற மதிப்பீட்டில் நாம் அதிகம் கவனம் கொடுக்குறோம். நம்ம சேவை செஞ்ச பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணாங்க, இதில் கவனம் போச்சுன்னா அது சேவை இல்லை. அடுத்தவங்க நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்போ தான் நான் குஷி அடைவேன்னா அது எப்படி சேவா? இது எவ்வளவு மிக துச்சமான ஸ்திதி, நம்முடைய சைத்தன்யத்தினுடைய துச்சமான கீழான நிலை. நிராதார், எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது, எந்த ஆச்சரியம் இருக்கக்கூடாது, உள்ளார்ந்த குஷி இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் ஜேர்னல் என்னென்னா ஜாய் ஜேர்னல். முழு நாளில் அவ்வப்பொழுது நின்று விடுங்கள். தனக்குத்தானே கேளுங்கள், இந்த கணம், இந்த நேரம் என்னுடைய குஷிக்கு ஆதாரம் என்ன? இந்த கணம், ரைட் நவ். இதை எப்போ பார்க்கணும்? முழு நாளில் திடீரென்று பார்க்கணும். நிந்தனை செய்கிறாங்க, ஸ்துதி பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் புகழ் பாடுறாங்க மக்கள், அந்த நேரத்தில் செக் பண்ணணும். இந்த நேரத்தில் என்னுடைய குஷிக்கான ஆதாரம் என்ன? திடீர் வெற்றி, திடீர்னு ஃபோன் வருது, பாஸ் ஆகிட்டோம். திடீரென்று ஃபோன் வருது, இன்றைக்கு சாப்பாட்டில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. திடீரென்று முரளி கேட்டு இருக்கும்போதே இடையில ஒரு மெசேஜ் வருது. குஷியில் தாங்க முடியல, இருக்க முடியல. ஏனெனில் இன்றைக்கி சாப்பாட்டில் இது தான் பண்ண போகிறாங்க. சாப்பாடு, புகழ், லைக்ஸ், கமெண்ட்ஸ், சக்ஸஸ், சாதனம், சில பொருள் கிடச்சிடுச்சு. இதை அடையிறதுக்கு இவ்வளோ காலம் தேடிட்டே இருந்தோம், ஒரு துண்டு நிலம் கிடச்சிருது. அப்போ முதல் வேலை என்ன? இன்றைக்கு நடுநடுவே பகல் பொழுதில், முழு நாள் பொழுதில் இதை சோதனை செய்ய வேண்டும். இந்த நேரம் என்னுடைய குஷிக்கு ஆதாரம் என்ன? 2வது வேலை, இன்றைக்கு எந்த ஒரு சைட் சீனை நான் லட்சியம் நினச்சிட்ருக்கிறேன், அந்த விஷயம் சைட் சீன், சாலையோர காட்சி, வெறும் வேடிக்கை பார்க்க வேண்டிய விஷயம், அதை போய் நான் லட்சியம் நினைக்கிறேனா, அதை நோக்கி ஓடிட்டுருக்கிறேனா?
ஒரு வெற்றி கிடைக்கிறது, ஒரு புகழ் கிடைக்கிறது, யாராவது ஏற்றுக்கிறாங்க, பணம் கிடைக்கிறது, கடன் இருந்தது அது தீர்ந்து விட்டது, ஏதாவது ஒரு விசேஷத்தா சிறப்பம்சம் அது என்னிடம் இருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த மக்கள் என் திறமையை இன்னும் புரிஞ்சுக்கலையே. இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் எப்போ என்னை புரிஞ்சுக்க போகிறாங்க? பாபா, நீ தெரிஞ்சிருக்கிற என்னை பற்றி, ஆனால் இந்த மக்கள்லாம் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க? என்னுடைய மகான் தன்மையை தெரிஞ்சுக்கணும். நான் இந்த பூமியில் இல்லாத போது தான் இவங்க என் அருமையை தெரிஞ்சுப்பாங்க, என் திறமையை தெரிஞ்சுப்பாங்க. நான் எவ்வளோ பெரிய மகான். இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டம், இதில் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கிறது. ஒரு பெண் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பிரம்மை இருந்தது. எனக்கு நிறைய நோய் இருக்கிறது. பல டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் எல்லாமே கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, அல்லது உங்களுடைய நோய்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த பெண்மணிக்கு ரொம்ப கோபம் வந்தது. இந்த மக்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க. அவங்க ஆய்வகத்தினுடைய சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. இந்த பெண்மணி நினைக்கிறாங்க, இந்த ஆய்வகம் லெபார்ட்டரி எல்லாமே பொய்யான லெபார்ட்டரி, தப்பான லெபார்ட்டரி. அந்த பெண்மணிக்கு தோச்சு, எனக்கு பெரிய நோய் இருக்கிறது, என் வலி எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க? ஒரு நாள் அந்த பெண்மணி இறந்து போகிறாங்க. அவங்களுடைய கல்லறையில் இந்த வாசகம் எழுத சொல்லியிருந்தாங்க. அது எழுதப்பட்டிருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எனக்கு ஒரு பெரிய நோய் இருந்தது என்று. இப்போ நான் இறந்துட்டேன், இப்போமாவது நம்புறீங்களா எனக்கு உண்மையிலேயே பெரிய நோய் இருந்தது என்று? இப்படி ஒரு வாசகத்தை கல்லறையில் எழுத வச்சுருந்துருக்கிறாங்க. இந்த வாசகத்தை படிக்கக்கூடிய டாக்டர்கள் ஐயோ நாம் தவறு செய்துட்டோமே அப்படின்னு அவங்க பச்சாதாபத்தில் இறந்து போகட்டும் அப்படின்னு அவங்க நினச்சி இறந்துருக்கிறாங்க. இதற்குத்தான் பிளேயிங் த விக்டிம் கார்டு, செல்ஃப் விக்டிமேஷன், தன்னை தானே பலியாக்கி கொள்வது, குறை கூறி கொள்வது, பலகீனம் என்று நினைக்க வைத்து கொள்வது. அவர்களுடைய துக்கத்திற்கு காரணம் வேறு யாருமே கிடையாது. அவர்களே அவர்களது துக்கத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறார்கள். இந்த மக்கள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. இவர்கள் எப்பொழுது என்னை புரிந்து கொள்வார்கள், நான் யார் என்று? இதுதான் என்ன சொல்லப்படுகிறது? பிளேயிங் த விக்டிம் கார்டு. தன்னை தானே துக்கப்படுத்தி கொள்வது. இது ரொம்ப ஆழமான பெரிய நோய். ஆகவே சைட் சீனை என்ன நினச்சிக்கிறாங்க? டெஸ்டினேஷன், இலக்கு என்று நினைக்கிறாங்க. இன்சார்ஜ் ஆகிட்டாங்க, ஹெட் ஆகிட்டாங்க, சென்டர் உருவாக்கியாச்சு, ரிட்ரீட் சென்டர் உருவாக்கியாச்சு, புது கீதா பாடசாலை திறந்தாச்சு, ரொம்ப பெரிய சேவா பண்ணியாச்சு, பெரிய சொற்பொழிவு ஆற்றியாச்சு. சபையில் ஒரே ஒரு மனிதர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, பகவானுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்க போகிறதா என்ன? ஹிஸ்ட்ரி ஹாலில் கூட அதே சூழ்நிலை தான். மெடிடேஷன் ஹால்லையும் அவர் தான் இருந்தார். ஓம் சாந்தி பவன்லேயும் அதே பாபா தான். டைமண்ட் ஹால்லையும் அதே பாபா தான். அவருக்கு எண்ணிக்கை என்பது ஒரு அர்த்தமும் இல்லாத விஷயம். அவருடைய மனதில் எந்த ஒரு பேத பாவனை கிடையாது. எல்லாருமே சமம், வேறுபாடே இல்லை அவருடைய மனதில். அவர் ஒரு பொழுதும் சொல்லவில்லை இவர்கள் எத்தனை பாவம் செய்தார்கள் என்று. ஹிஸ்ட்ரி ஹாலில் பாபா குழந்தைங்களை சந்திச்சிட்டு இருந்தார். 10 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு இருந்தார். அவர்களில் யாருக்கு 10 நிமிஷம் கொடுத்தாரோ அவங்க பிறகு ஞானத்திலேயே கூட இல்லை, பாபாவுடைய கையை விட்டுட்டு போயிட்டாங்க. அவருக்கு தெரியாதா என்ன இவர்கள் கைவிட்டுட்டு செல்ல போகிறாங்க என்று? ஆனாலும் கூட உதார சரிதா நாம், கருணை உள்ளம் கொண்டவர் அவர். நேற்றைய முரளியினுடைய வரதானம் என்னவாக இருந்தது? சாக்கார முரளியில் 1 2 3 4, பிறகு 1 2 3. வரதானத்தினுடைய ஆரம்பம் என்னது? யார் உங்கள் முன்னால் வருகிறார்? அவகுணம் கொண்டவர்கள், கடுவா சமஸ்காரம் கொண்டவர்கள், நிந்தனை செய்யக்கூடியவங்க. ஆனாலும் கூட நீங்கள் யார்? விஸ்வ கல்யாணக்காரி. குறைந்த புத்தி கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்னால் விஸ்வ கல்யாணக்காரியானவர், கருணை உள்ளம் கொண்டவர் என்ன செய்வார்? மன்னித்து விடுவார். 3வது காரியம், ஒரு சார்ட் உருவாக்கணும். எதையும் சார்ந்திருக்காத குஷி, ஆழ்ந்த குஷி, இந்த இரண்டுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்கள் 5 பாயிண்ட் எழுதணும். சோல் சென்டர்டு ஹாப்பினஸ், 2வது டிபெண்டட் எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ், ஆத்ம சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சி, 2வது வெளிநோக்கு முகமான சார்ந்திருந்து கிடைக்கும் குஷி.
இதுவும் குஷிதான், அதுவும் குஷிதான். ஆனால் இது எப்படிப்பட்ட குஷி, அது எப்படிப்பட்ட குஷி? ஒன்று ஆகா ஆகா என்று மற்றவர்கள் கூறுவார்கள், மிக நல்ல சேவை செய்தீர்கள், உங்களைப் போல எப்படி யார் சேவை செய்ய முடியும் என்று புகழ்ந்தாலே போதும், குஷியாகி விடுகிறது. இன்னொருவர் இது என்ன சேவை செய்தீர்கள் என்று நிந்தனை செய்துவிட்டால் பிறகு துக்கம், செல்ஃப் டவுட், நமக்கே சந்தேகம் வந்து விடுகிறது. நான் உண்மையிலேயே சேவைதான் செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது வேற ஏதாவது செய்து கொண்டிருக்கிறேனா? இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு பிறகு ஒன்று ஹைவே ஆஃப் பிளிஸ், ஆனந்தத்தினுடைய நெடுஞ்சாலை. இது ஹைவே, ராம் இன்டர்நேஷ்னல் ஹைவே. இன்னொன்று வெறும் சந்து பொந்து, மூலை முடக்கு. அங்கு நுழைந்து இங்கு நுழைந்து, அங்கு சுற்றி இங்கு சுற்றி வாழ்க்கையே ஜிக்ஸாக் ஆகி விடுகிறது. இது என்ன என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா என்ன? அங்கே மாட்டிக்கொண்டு அலைந்தது, இங்கே மாட்டிக்கொண்டு அலைந்தது, யாராவது மனிதரிடம் மாட்டிக்கொள்வது, ஏதாவது விஷயங்களிடம் மாட்டிக்கொள்வது, இப்படி தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் சார்ந்து இடம் சார்ந்து உருவாக்கி கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து தெரியவில்லையா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்று சொல்லப்படுகிறது, இன்றிலிருந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது சாந்தியாகி உங்களுடைய பேக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவீங்களா, இல்லை யுத்தம் செய்வதற்கு வாள் ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்களா? இப்போ பட்டிக்கு வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்குது, ஒரு ரூம் கிடைக்குது. அடுத்த நாளே உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரூமை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தண்ணி வரலை, அங்கே சூரிய கிரணம் வரலை. அப்போ என்ன செய்வீங்க? வாள் எடுத்துடுவீங்களா? என்ன செய்வீங்க? அல்லது சாந்தியாக ஏற்றுப்பீங்களா? இங்கு நாம் மதுபன் வந்திருப்பதே எதற்காக? தபம் செய்வதற்காக. 3 நாள் நாம் வந்திருக்கிறோம், பட்டியில் வந்திருக்கிறோம். இதில் எத்தனை விதமான மன சங்கடங்கள், மன உளைச்சல்கள் ஏற்பட்டுடுது. ஒருத்தருக்கு கம்பெனியில் வேலை கிடைக்குது, 20,000 ரூபா சம்பளம். முதல் மாதத்திற்கு பிறகு இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறார், ஒரு ஜூனியர், அவருக்கு 40,000 ரூபா சம்பளம். இப்போது நமக்கு 20,000 ரூபா குஷியில் இருந்த அந்த நபர் தனக்கு அப்புறம் ஜூனியருக்கு 40,000 கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு பங்களா, பிளாட் எல்லாமே கிடச்சிடுச்சு அப்படின்னா, அந்த முதல் நபருக்கு மகிழ்ச்சி எல்லாமே காணாமல் போயிடுது. பாடல் கூட பாடுறோம், நாம் வந்தது உன்னுடைய சரணத்தில் ஒரு சிறு இடம் கேட்டுத்தான். மதுபனில் ஒரு நாள் தங்கினா போதும், ஒரு இரவு தங்கினா போதும், நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்தோம். மதுபனில் இடம் என்னவோ கிடைத்து விட்டது, ஆனால் நம்ம கூட ட்ரெயினில் வந்தவருக்கு தனி ரூம் கிடச்சிடுச்சு. ஆனால் நமக்கு கிடைச்ச இடத்துல ஃபேன் கூட சரியாக இல்லை. வந்தது எதற்காக? தபம் செய்வதற்காக. தபம் செய்ய வேண்டும். இங்கே இந்த எல்லா விஷயங்களிலும் சென்றுவிட வேண்டாம். சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள், சாதனங்கள், இதிலெல்லாம் சென்றுவிட வேண்டாம். ஆக நாம் எங்கெங்கெல்லாம் நாம் அலைந்து விட்டோம், இதற்கான ஒரு ஒரு சார்ட் உருவாக்கணும். இன்றைக்கான கடைசி பயிற்சி மெமரி, ஹாப்பினஸ் மெமரி ஆல்பம். ஒரு குஷிக்கான சித்திரத்தை போஸ்ட் பண்ணணும். அந்த குஷி, சேவை செய்யும்போது குஷி, மௌனத்துலேயும் அந்த குஷி இருக்கிறதா? அந்த குஷிங்கிறது தன்னுடையதாக இருக்கிறதா அல்லது பிறருடையதாக இருக்கிறதா? ஒரு சின்ன குழந்தையினுடைய ஒரு ஃபோட்டோ கூட பார்த்தோம்னா, அந்த குழந்தை ஆனந்தத்தில் இருக்கிறது, அது தனக்கான ஆனந்தத்தில் இருக்கிறது. சேவா யார்னாலும் செய்யலாம், ஆனால் அந்த சேவையை குஷியாக நடனமாடிக்கொண்டு சேவை செய்கிறோமா? எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அந்த சேவையை அவ்வளவு குஷியில் செய்யணும். அதை பற்றி வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் குஷியாக இருக்கிறேனா? அந்த குஷியில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது கூட அறியாத அளவுக்கு 1000 மடங்கு குஷி இருக்க வேண்டும். குஷி என்பது உள்ளார்ந்த குஷி. ஏதோ வெளி தோற்றத்திற்கு கலகலன்னு சிரிக்கிறது, ஹாஹான்னு சிரிக்கிறது இல்லை. இது ஆத்ம குஷி, உள்ளார்ந்த குஷி, அமைதியில் இருக்கும் ஆனந்தம். நேற்று ஒருவர் வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு பெரிய பாடி பில்டர் மனிதர் இருக்கிறார். அவருக்கு முன்பு ஒரு சாது, ஒரு ஜெயின் முனி புத்திஸ்ட் இருக்கிறார். அவரை பார்த்து அந்த பாடி பில்டர் நல்ல குலுங்கி சிரிக்கிறார், கேலி செய்து சிரிக்கிறார். ஆனால் அந்த சாது என்ன செய்கிறாருன்னா, அந்த பாடி பில்டரை அப்படியே தூக்கி கீழே போட்டுடுறார், தரையில் போட்டுட்டு பிறகு மீண்டும் அந்த சாது சாந்தமாக இருக்கிறார்.
குஷி இருக்கிறது, ஆனால் அது சத்தமான குஷி இல்லை, வெளிப்பார்வைக்கான குஷி இல்லை, உள்ளார்ந்த ஆழமான குஷி. ஆக இன்றைக்கு நாம் 5 காரியம் செய்கிறோம். இன்றைக்கு நாளுக்கான பெயர் என்ன? ஜீரோ டிபெண்டன்சி டே. எதையும் சார்ந்திருப்பதில்லை, யாரையும் சார்ந்திருப்பதில்லை, சாப்பாட்டை சார்ந்திருப்பதில்லை. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்றைக்கி சாப்பாட்டில் உப்பு இல்லாமல் சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. முதல்ல சில பேர் நேராக போய் உப்பு வாங்கிட்டு வருவாங்க மார்க்கெட்டில் போயிட்டு. மருத்துவமனைக்கு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் மதுபன் வரும்பொழுது எப்பொழுதுமே என்னுடைய பேக்கெட்டில் மிளகாய் ஊறுகாய் கொண்டு வந்துடுவேன் அப்படின்றாங்க. ஏன்னா மதுபன் சாப்பாடா, அதில் உப்பு இருக்காது, சப்பு இருக்காது, காரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த 4 நாளுமே எனக்கு ரொம்ப கடினமான விஷயமாயிடும். அதனால் எப்போ வந்தாலும் சரி அந்த மிளகாய் ஊறுகாய் கொண்டு வந்துடுவேன் அப்படின்றாங்க. எவ்வளவு சார்ந்திருக்கிறார்கள்! நாம் எந்த உணவின் மீதும் சார்ந்திருக்க வேண்டாம், எந்த மனிதரையும் சார்ந்திருக்க வேண்டாம், யாருடைய புகழையும் நாம் சார்ந்திருக்க வேண்டாம், எந்த அறையையும் நாம் சார்ந்திருக்க வேண்டாம், எந்த அக்காமடேஷனையும், எந்த சாதனத்தையும், எந்த வசதிகளையும், எதையுமே நாம் சார்ந்திருக்க வேண்டாம். என்னுடைய குஷி என்பது உள்ளார்ந்த குஷி, ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் டீப் இன்டர்னல் குஷி, ஆன்மீக ஆழமான உள்ளார்ந்த குஷி. இங்கு நாம் பாபாவுடன் இருக்கிறோம், அந்த ஆனந்தம் இருக்க வேண்டும். மற்ற எந்த விஷயங்களும் நம்மை பாதிக்கக்கூடாது. ஆக இன்றைக்கு 5 காரியத்தில் முதல் காரியம் என்னது? ஜாய் ஜேர்னல். திடீரென்று பகலில் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த நேரம், இந்த கணம் என்னுடைய ஸ்திதி எதனுடைய ஆதாரத்தில் இருக்கிறது? குஷி எதனுடைய ஆதாரத்தில் இருக்கிறது? நான் தனியாக இருக்கிறேனா அல்லது கூட்டத்தில் இருக்கின்றேனா? நீங்கள் இப்போ தனியாக கவுண்டரில் இருக்கிறீங்க. திடீரென்று ஒரு பெரிய கூட்டம் வந்துடுது. எல்லாருமே சொல்கிறாங்க, எனக்கு முதல்ல, நான் அவசரமாக போகணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களை தாண்டி போகணும்னு நினைக்கிறாங்க வரிசையில். அப்போ உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டலில் 2-3 சகோதரிகள் அமர்ந்திருக்கிறாங்க டாக்டரை பார்க்கறதுக்காக. ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயாக காத்துட்ருக்குறாங்க. திடீர்னு யாரோ 2 பேர் வராங்க, நேராக உள்ளே போய்டுறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சகோதரிகள் கேட்குறாங்க, என்ன நாங்கள் மட்டும் எமர்ஜென்சி இல்லையா, அதாவது எங்களுக்கு மட்டும் அவசரம் இல்லையா அப்படின்றாங்க. குஷி அங்கேயே அழிந்து போய் விடுகிறது. பொருட்களை உடனடியாக மனதில் ஸ்வீகாரம் செய்து கொள்ள வேண்டும். நடந்துடுச்சா சரி, ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆக இந்த நேரத்தில் குஷியினுடைய ஆதாரம் என்ன? அடுத்தது என்ன? சைட் சீன். நான் எந்த ஒரு சைட் சீனே என்னுடைய இலக்குன்னு நினச்சிட்ருக்கிறேன். அது வெறும் வெளிக்காட்சி தான், ஆனால் நான் அதை போய் லட்சியம் நினச்சிட்ருக்கிறேன். 3வது 2 வித்தியாசம். குஷி உள்ளார்ந்த குஷி, மேலும் வெளியே சார்ந்து இருக்கக்கூடிய குஷி. அது கிடைத்தால் குஷி, இது கிடைத்தால் குஷி. நல்ல நல்ல பொருட்கள் கிடைக்க வேண்டும், என் பெயர் புகழடைய வேண்டும், எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும். சகோதரி வகுப்பிற்கு பிறகு என்னுடைய பெயரை எப்பொழுது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இவங்களுடைய சேவை மிகச்சிறந்தது என்று. எல்லோரை விட நான் தான் அதிகம் சேவை செய்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய பெயர் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலையே. எல்லார் பெயரையும் சொன்னாங்க, ஆனால் என் பெயரை சொல்லலையே. மேடையில் குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஆனால் என்னையே கூப்பிடலையே. விஐபி போஜன் அங்கே நடக்குது, அங்கே என்னையே உட்கார சொல்லலையே. நிறைய வலி ஏற்படுகிறது குமாரர்களுக்கு. அடுத்த நாள் சகோதரிகிட்டேருந்து ஃபோன் வந்தால் ஃபோனை கூட எடுக்கிறதில்ல, சேவை அவ்வளோதான், க்ளோஸ். சகோதரி, நான் அன்னைக்கு உங்களுக்கு டேப் ரெக்கார்டர் கொடுத்துருந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு 2 நாளைக்கு தேவைப்படுது தாங்க அப்படின்னு வாங்கிடுறாங்க. அப்புறம் அதையும் கொடுத்துருங்க, இதையும் கொடுத்துருங்க, என்னென்ன சேவைக்காக கொடுத்தாங்களோ அதை ஒன்று ஒன்றா திருப்பி வாங்கிடுறாங்க. அடுத்தது ஹைவே ஆஃப் பிளிஸ், மகிழ்ச்சியினுடைய நெடுஞ்சாலை. இதற்கான டயக்ராம் எழுதணும், படம் வரையணும். ஹைவே என்ன, சைட் சீன் என்ன, கடைசி ஹாப்பினஸ் மெமரி ஆல்பம். ஒரு ஆல்பம், அதில் சித்திரம் போஸ்ட் பண்ணணும், குஷியாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு. குஷி குஷியாக சேவை பண்ணிகிட்ருக்கக்கூடிய சித்திரம், அல்லது வேறு யாராவது ரொம்ப குஷியாக சேவை பண்ணிகிட்ருக்கக்கூடிய சித்திரம், அதை நீங்கள் போஸ்ட் பண்ணணும்.
ஒரு சமயம் வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. பெப்சி ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதை குஷி குஷியாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அவ்வளவு கொண்டாட்டம், உற்சாகம் இருந்தது மற்றவங்களுக்கு அந்த பெப்சி எடுத்து கொடுக்கறதுல. இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டீ கொடுக்குறாங்க. அந்த டீயை வந்து பிறருக்கு கொடுக்கறதுல அவ்வளவு குஷி கொண்டாட்டத்தோடு செய்கிறாங்க. கொடுக்கறதுல அவங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கிறது. ஆக இன்றைக்கான 5 காரியங்கள் இது. 0 டிபெண்டன்சி டே, எதையுமே சார்ந்திருக்காத தினம். ஓம் சாந்தி.